இரவு பரப்புரை செய்ய முடியாத நிலையில் பெரம்பலூர் மாவட்டத்திற்கு மீண்டும் வருவதாக விஜய் தெரிவித்திருக்கிறார். பெரம்பலூர் மக்களிடம் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைக்கிறார். செந்தில் ராஜா, விவரங்கள். நந்தா, நேற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் மக்கள் சந்திப்பு அரசியல் பயணத்தை திருச்சியில் தொடங்கியிருந்தார். இதற்கான அறிவிப்பு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது, வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பாக முதல் நாள் நேற்று நடந்த அந்த சந்திப்பில் 3 மாவட்டங்களில் 4 இடங்களில் பேசுவதற்காக திட்டமிடப்பட்டது. அதாவது திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய இடங்களில் அவர் பேசுவதற்காக திட்டமிடப்பட்டது. அதே போல் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதியிலும் பேசுவதாக இருந்தது. இவர் நேற்று காலை 9:30 மணி அளவில் திருச்சி சென்ற அவர் முதல் இடத்திற்கு பேசக்கூடிய இடத்திற்கு செல்வதற்கு 5 மணி நேரம் ஆனது. அது மட்டுமில்லாமல் அடுத்து அரியலூர் செல்வதற்கு 8 மணி ஆனது இரவு. வழிநெடுக தொண்டர்கள் இருந்ததன் காரணமாகவும் மக்கள் அதிகமாக கூடியிருந்ததன் காரணமாகவும் திட்டமிட்டபடி திட்டமிட்ட இடத்திற்கு நேரத்திற்கு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. குறிப்பாக பெரம்பலூரை அவர் நெருங்கும் பொழுது இரவு 12 மணி ஆகிவிட்டது. அதன் காரணமாக அந்த இடத்திலிருந்து சென்னை புறப்பட்டு விட்டார். இந்த நிலையில்தான் தன்னுடைய அந்த பயணத்தை குறித்து ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் இந்த தன்னெழுச்சி பேரன்பும் பேராதரவும் மன நெகிழ்ச்சியை செய்தது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கு நன்றியும் தெரிவித்திருக்கிறார். அதே போல் பெரம்பலூரில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான உறவுகளை காண இயலாத ஒரு சூழல் ஏற்பட்டது. எனவே அனைவரது நலம் கருதியும் மிகுந்த மன வருத்தத்துடனும் மீண்டும் இன்னொரு நாள் பெரம்பலூர் வருவதென முடிவெடுக்க வேண்டிய நிலை உண்டானது என அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல் பேரன்பு கொண்டு காத்திருந்த பெரம்பலூர் மக்களிடம் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயம் உங்களை சந்திக்க மீண்டும் வருவேன் என விஜய் அறிவித்திருக்கிறார். ஏனென்றால் நேற்று காலை முதலே பெரம்பலூரில் காத்திருந்தார்கள் மக்கள். அங்கிருந்து கலைந்து செல்லாமல் ஒரே இடத்தில் காவல்துறை அனுமதித்த இடத்தில் காத்திருந்தார்கள். விஜய் வருவார், தங்களிடம் பேசுவார், சந்திப்பார் என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் அந்த போக்குவரத்து, அதில் இருந்த சிரமங்கள், மக்கள் அதிகமாக கூடியிருந்ததன் காரணமாக விஜய் திட்டமிட்ட படி பெரம்பலூருக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருச்சி, பெரம்பலூர் ஆகிய 2 இடங்களில் தான் பெரம்பலூர் மக்களை மீண்டும் சந்திக்க வருவேன் என்று விஜய் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செந்தில் ராஜா வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.